வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சித்திரை மாதம் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சோபகிருத வருஷம் முடிஞ்சு குரோதி வருஷம் ஆரம்பிக்க போகுது. இந்த குரோதி வருஷம் அப்படின்னு சொன்னோம்னாவே அந்த பேரிலேயே குரோதி அப்படிங்கக்கூடிய ஒரு பாவனைகள் உண்டு. அப்போ அந்த குரோதி அப்படிங்கிறதுக்கான விஷயங்களுக்கு தக்கவே இந்த வருஷத்துல பார்த்தோம்னா ராஜாவா கிட்டத்தட்ட செவ்வாவே வரப்போறார். ஆங்காரகன். அந்த ஆங்காரகன் கூடிய செவ்வா வரப்போறாரு. அவரோட சூழ்நிலைகளை நம்ம நேர காலங்கள் இல்லை நம்ம இந்த வருஷ காலகட்டங்கள் எப்படி போக போகுது, எவ்விதமான மாற்றங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பு நிறையாவே இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க, புதுசாக பார்க்குறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே என்னோட பரிபூர்ண நன்றிகள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லா நல்லுணங்களுக்கும் என்னோட நன்றி. இந்த வருஷம் ஆங்காரகன் செவ்வாய் வந்திருக்கிறாரு. இந்த செவ்வாய் எவ்விதமான மாற்றங்களை கொடுக்க போறாரு, எவ்விதமான பாவத்தை கொடுக்க போறாரு. இப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்றதே ஆதாய பலன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மேஷத்துக்கும் விருட்சத்துக்கும் அதிபதியா வரக்கூடிய செவ்வாய் இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட ஆதாய பலன் ஆதாயம் 8 ஆகும், விரயம் 14 கொடுக்குறாரு. அப்ப ஆரம்ப காலகட்டத்துல இந்த ராஜா கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியை விரயம் அதிகமாகவும் ஆதாயம் கம்மியா கொடுக்கக்கூடிய அதிபதியா மாறிடுறாரு. அப்ப இந்த வருஷமே பார்த்தோம்னா இந்த குரோதி வருஷத்துக்கான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு. அப்ப ஒரு கெட்ட விஷயமாகட்டும் சரி, ஒரு அங்கங்க ஒரு தீங்கு தடங்கான விஷயங்கள், திருட்டு, பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபதியான ஒரு செவ்வாய்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மேஷத்துக்கும் விருட்சகத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உங்களோட பாவத்துக்கு 11ல சனி கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. சனி செவ்வாவோட ஆதிக்கம் பலம் அப்படின்னு சொன்னோம்னாவே இவங்க 2 பேர்த்தோட கோர்வைகள் மொத்தமாவே ஒரு விதமா சரியே இருக்காதுங்க. ஒருத்தர் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பிடிவாத குணமா அடவாதமா எதா இருந்தாலும் சரி முன்னாடி செய்தரலாம் அப்படின்னு சொல்லி வேகமா செய்யக்கூடிய ஒரு அதிபதியான செவ்வாய். இன்னொருத்தர் நியாயம், தர்மம், எதை பண்ணணும்னாலும் கொஞ்சம் பொறுமையா பண்ணணும், பார்த்து பண்ணணும். பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் எந்த இடத்துல பங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் பிரச்சனைகள் கிடையாது, ஆனா நான் எப்படி பண்ணணுமோ அதை சார்ந்த விஷயங்கள் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி. இவங்க 2 பேரும் இணைந்து உட்கார்ந்துருக்கிற இடமே ஃபர்ஸ்ட் சரியில்லை. லாபஸ்தானாதிபதியில இவங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்கிறதே ஒருத்தர் நியாய தர்மம்னு சொல்லி பேசி எல்லா விதத்தையும் கம்மி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொருத்தர் ரோஷக்காரகத்துவமா செயல்படக்கூடிய செவ்வாவும் ஒரு கோர்வையான பலமும் சரியில்லாம இருக்கு. இப்ப இவங்க 2 பேருமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மழையான விஷயங்களாகட்டும் சரி, இல்லை மிச்ச ஒரு வெயில் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, சரிக்கு சரி நிற்கக்கூடிய ஒரு அதிபதிகள் உண்டு. அப்ப வந்தாலும் அதிகமான ஒரு மழை வாய்ப்புகள் கொடுத்து நம்மளுக்கு விரயத்தை கொடுக்குற மாதிரியோ, இல்லை பிரச்சனை கொடுக்குற மாதிரியோ, இல்லை உயிர் சேதரங்கள் கொடுக்குற மாதிரியோட பலங்களை செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை வெப்பம், வெயில், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம்னா அதுவும் அளவு கடந்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியா மாறிடுவார். இப்போ 2 விதமான ஒரு பலம் உண்டு. அதே மாதிரி இந்த உணவு சார்ந்த பொருட்கள்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்கும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்துல உணவுப் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஆதாய பலன்கள் உண்டு, நிறைய விலை மாற்றங்கள் உண்டு, அவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பழங்கள், காய்கள், இல்லை தானியங்கள், இந்த சார்ந்த விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இல்லை இதுக்கு ஒரு விலை மாற்றங்கள், விலை உயரங்கள் ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஒரு ஆதாய பலன்கள் உண்டு. அப்ப பிசினஸ் சார்ந்த விஷயங்கள் எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவுப் பொருட்கள், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறவங்க நல்ல ஒரு ஆதாய பலன்கள் உண்டு. அதே மாதிரியே இந்த வருடத்துக்கான பலன்கள் மீறி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆட்சி பலத்துல இருக்கிறவங்களோ, ஆட்சி மாற்றங்களை எதிர்பார்க்கிறவங்களோ, இல்லை அவங்க ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பார்த்தோம்னா பேச்சுவார்த்தைகள் திறமைகளால் பொழைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவவங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளும் சிக்கலும் கொடுக்கக்கூடிய, மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நேர காலங்கள் அமையுங்க. இப்போ இவங்களோட ஆதிக்க பலன்கள் அதிகமாயிரும். இந்த வருஷ காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் துறையோட ஆதிக்க பலமோ, இல்லை வெளிப்பட்ட ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அதிபதிகளாக இருக்கக்கூடிய மக்களோட விஷயமும் இவங்களோட விதத்துல நிறைய அடிதடியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா இந்த குரோதி வருடம் அப்படின்னு சொல்றதே அந்த குரோதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகமான பலன்கள் உண்டு. மேற்கொண்டு நம்ம ராசிகளுக்கு எவ்விதமான பலன்கள் கொடுக்க போறாரு அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டா வாங்க நம்ம பார்க்கலாம். மீனராசி. கிட்டத்தட்ட இந்த மீனராசிக்கு 7.5 சனி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1.5 வருஷம் பக்கமா ஆயிடுச்சு. அந்த மீனராசிக்கு சனி பயிற்சியாயும் பெருவிதமான பாதிப்பு கொடுக்கல, அந்த அளவுக்கு நம்மளுக்கு சிரமப்பட ஆரம்பிக்கலன்னு சொல்லணும். அப்ப அதுக்கு தகுந்தாற் போலயே இந்த வருடம் குரோதி வருடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வரப்போகுது, எந்த விதமான சிரமங்கள் வரப்போகுது, இல்லை கஷ்டங்கள் வரப்போதோ, பிரச்சனைகள் கொடுக்க போறாரா, இந்த மாதிரி பயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லைங்க. ஏன்னா ஒருத்தருக்கு பார்த்தோம்னா ஒரு சூழ்நிலையை கண்டு பயப்படணும் அப்படின்னு சொன்னோம்னா, கையில ஒரு பண வரவோ
இல்லை நம்ம கையில சேஃப்டியான ஒரு ப்ரிகாஷன் இல்லாம, எந்த விஷயமும் இல்லாம, நம்மளுக்கு ஒரு இன்னைக்கு முக்கியமான தேவை என்னங்க, ஒரு பணம் காசு. அப்ப அந்த பண பாக்கியாதிபதி இல்லாம ஒரு சிரமம் இருக்குன்னா எந்த விஷயமா இருந்தாலும் சமாளிக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் அதுதான். அப்ப அந்த மீன ராசிக்கு இந்த தனபாகிய ரீதியான வரவு செலவு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆதாயம் கிட்டத்தட்ட வந்து 11% இருக்கு. ஒரு விரயங்கள் அப்படின்னு சொல்றது வெறும் 5% தான் இருக்கு. அப்ப இதுக்கு இடையிலேயே வந்து பார்த்தோம்னா ஒரு 6%க்கு ஆதாய பலன்கள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வரவுக்கு மீறின செலவினங்கள்ங்கிறது இந்த வருஷம் நம்மளுக்கு இல்லை. அப்போ வந்து பார்த்தோம்னா ஆதாயம் அதிகம் விரயங்கள் கம்மி அப்படின்னு சொல்றப்ப நம்மளுக்கு இடைப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை வீட்டில் ஏற்படக்கூடிய சிரமங்களோ இல்லை வேற ரீதியான பாதிப்போ நம்மளுக்கு மேக்சிமம் குறைஞ்சு கொடுத்துரும். அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் பாவகாதிபதியில குரு போய் உட்காந்துருக்காரு. ஏற்கனவே சொன்னது குரு பயிற்சியில் வந்து பார்த்தோம்னா ஒரு சில அதாவது கூட பிறந்தவங்க ரீதியாக நம்மளுக்கு விரயங்கள் அதிகமா இருக்குன்னு சொல்லியாரு. அது எந்த விதமான காலகட்டத்துல எந்த விதமான நேர காலங்களை பிரிச்சு செய்யணும், எந்த விதமான நேரம் எப்படி செய்யணும்னு சொல்லி ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னாவே இந்த வருடமும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஈஸியா நம்ம மூவ் பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். அப்ப இந்த மாசத்துல எந்த விதமான மாத காலகட்டங்களை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கந்தாய பலன்கள் ரீதியா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலகட்டங்களா பிரிச்சு கிட்டத்தட்ட 3 பாவகமா பிரிச்சிடறாங்க. அப்ப முதல் பாதவாதிபதி 4 மாசத்துல எப்படி இருக்கிறாங்க, 2வது பாதியான 4 மாதத்துல எப்படி இருக்க போகுது, 4வது அதாவது 3வது 4 பாதியா மாத காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பிரிச்சு பார்த்தோம்னாவே தெரிஞ்சிடும். இது நட்சத்திர ரீதியான பலனாகவும் செயல்பட்டு. அப்ப பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த 3 பாதங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 0% இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதுல வந்து ஒரு 2, 3 இந்த மாதிரி போயிடுச்சு. அதிகமா போக போக வந்து பார்த்தோம்னா அதனால ஆதாய பலன்கள் அதிகம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த உங்களோட ராசிக்கு ஃபர்ஸ்ட் 4 மாசம் அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த ஃபர்ஸ்ட் 4 மாசத்துல வந்து பார்த்தோம்னா பலன்கள் அதிகமாக உண்டுன்னு சொல்லுவோம். கஷ்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் அது விடுபட்டு வெளியில வர்றதுக்கான ஆதாயங்கள் அதிகமா உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களாகட்டும், பணப்பரவ சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, குடுக்கல் சார்ந்த விஷயங்களாகட்டும், இது அனைத்தும் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டைம்னு சொல்றப்போ ஃபர்ஸ்ட் 4 மாசம். அடுத்தது 2வது 4 மாச காலகட்டங்கள் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஏற்படுத்த முன்னேற்றங்கள் வந்து பார்த்தோம்னா அப்படியே டம்ப் பண்ணும். அப்ப ஏறின உடனே இறங்குறப்ப என்னன்னா இன்னைக்கு ஒரு இதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆன்லைன் ட்ரேடிங்ல போடுறோம் அப்படின்னா ஒரு 4 மாசத்துக்கு நல்லா பீக்ல போயிட்டு இருக்கு, அப்பயே நம்ம விட்ரா பண்ணிருக்கலாமோன்னு நினைப்போம். அப்ப அதை விட நல்லா போயிட்டு இருக்கு, இன்னும் 2 மாசம் போகணும் அப்படின்னு நம்ம விடுறப்ப என்னன்னா அடுத்த 4 மாசத்துல அப்படியே டப்புன்னு குறைஞ்சிடும். அப்ப அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த நேர காலங்கள்னு சொல்றோம். அப்ப அடுத்த 4 மாத காலகட்டங்கள்ல அப்படியே 0 ஆயிடும். அப்ப இந்த 0 ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த நேர காலங்கள் எந்த மாதிரி நம்ம பிரிச்சு செயல்படணும். அப்ப பயம், பிரச்சனை, எதிர்பார்ப்பு இதுல எல்லாமே குறை ஏற்படுத்திடும். அந்த குறை ஏற்படுத்தக்கூடிய மாத காலகட்டங்களா 2வது 4 மாத காலகட்டங்கள் ஆயிரும். வருஷத்துல 2வது பாதின்னு சொல்லுவோம். கடைசியில அதே மாதிரியே 4 மாத காலகட்டங்கள்ல அந்த பயம், பிரச்சனை இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் போய் விடுபட்டு மறுபடியும் ஒரு முன்னேற்றத்துக்கு வரப்போகுது. அந்த முன்னேற்ற ரீதியா ஃபர்ஸ்ட் 4 மாசத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுல பாதிதான் இருக்கு. அப்போ பயன்படுத்தக்கூடிய மாத காலகட்டங்கள் எந்த மாதிரி நேரத்துல எது பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சிந்தனைப்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சியோ இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாய்ப்போ உற்பத்தி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா பலம் ஜாஸ்தி. அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 மாசமான ரொம்ப பீக்ல இருக்க போகுது. அதுல எவ்விதமான மாற்றங்களும் கிடையாது. ரொம்ப ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தும், ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், தனபாகிய ரீதியான பலம் கொடுக்கும், நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத மனங்கள்லாம் வந்து சேரும். அப்ப இந்த விதமான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாய பலன்களா செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய மாத காலகட்டம் ஃபர்ஸ்ட் 4 மாசம் அமையும். அடுத்தது 2வது 4 மாத காலகட்டங்கள் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வரவு செலவு இருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு ட்ரிப் வாங்குறாரு, திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துறாரு, மறுபடியும் இன்னொரு ட்ரிப் வாங்குறாரு, அதோட கொஞ்சம் சேர்த்து வாங்குறாரு, மறுபடியும் கொடுத்துறாரு, 3வது ட்ரிப் கொடுக்குறாரு, கொஞ்சம் சேர்த்து கொடுத்துட்றோம். 3வது ட்ரிப் திருப்பி வருமா வராதான்னு சொல்லி கொஞ்சம் தயங்க அடிப்பார், கொஞ்சம் தாமதப்படுத்துவார். அப்ப அந்த தாமதப்படுத்துறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் தயக்கமோ பயமோ இது சார்ந்த விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளா 2வது பாதி மட்டும் கொஞ்சம் வரும். ஆனா அதப்பையும் வந்து வராதா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கான பலன்களும் உண்டு. நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை நம்ம அமைச்சு கொடுக்கக்கூடிய நேரங்களும் அமைஞ்சு கொடுத்துரும். அதுல விதமான மாற்றங்கள் கிடையாது. அதை கடைசி 4 மாத காலகட்டங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வேணாம், யாருக்கும் கொடுக்க வேண்டாம், யாருக்கும் எதுவும் செய்ய வேண்டாம், ஒரு நல்லது கெட்டது எதுவும் செய்ய வேணாம், இருக்கிறது வைக்கத்தக்க நம்ம வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இருக்கு. ஏன்னா விரயங்கள் நம்மளுக்கு இல்லை. அப்ப விரயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா தான் நம்ம விரைய செய்ய போறோம். இப்ப அந்த விரயமோட நேர காலங்களே இல்லைன்னு சொல்றப்ப நம்ம விரயம் வேண்டாம், நம்மனு இருக்கிறத வச்சு அப்படியே சிறப்போட அப்படியே நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம ஓட்டிட்டு இருக்கலாம். அப்ப அந்த காலத்துல வந்து பார்த்தோம்னா ராஜாக்கள் இருக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் எதுல பண்ணுவாங்கன்னா தானியங்கள், கிழங்கு இந்த மாதிரி விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தாராளமா செய்யலாம்.
அப்ப அந்த மாதிரி விஷயங்களை செய்யறப்ப வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்து முன்னேற்றமோ மாற்றங்களோ ஏற்படுத்தக்கூடிய மாத காலத்தான அமைஞ்சிரும். அதுல எவ்விதமான மாற்றங்களும் கிடையாது. கடைசியா ரேவதி நட்சத்திரம், கடைசி நட்சத்திரம் 27 நட்சத்திரத்துல கடைசி நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ராசியிலேயே கிட்டத்தட்ட ஆதாய பலன்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 11க்கு 5 தான் விரயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் போய் அதுக்கான ஒரு ஆதாய பலன்கள் எந்த நட்சத்திரத்துக்கு இருக்குங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துக்கு தான். ஃபர்ஸ்ட் 4 மாத காலகட்டமும் சூப்பரான மாதமா இருக்கு. அடுத்த 4 மாதமும் ரொம்ப அருமையான மாதமா இருக்கு. கடைசி 4 மாதமும் ரொம்ப சூப்பரான மாதமா இருக்கு. அப்ப ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தான் இப்ப ஆதாய பலன் அதாவது சித்திரை மாசம் இந்த மாசத்துல இருந்து சரி கடைசி மாதமான பங்குனி மாசம் வரைக்கும் ரொம்ப ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு சமயம், ப்ராஃபிட்டான ஒரு விஷயங்கள். இந்த குரோதி வருஷமா இருந்தாலும் அந்த குரோதம், இந்த எதிர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சமாளிச்சு வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காக இருக்கு. எந்த மாசமும் இந்த ஃபர்ஸ்ட் மாதமும் சரி, நடுவுல 4 மாதங்களும் சரி, கடைசி 4 மாதமும் சரி, எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய மாதமானது இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு தான் முக்கியமான பலனா இருக்கு. அதே மாதிரியே குரு பலன் ரீதியான பழைய பயிற்சிகளும் ஒரு குடுக்கல் வாங்கலும் சரி, நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு கொடுத்து உதவி செய்யக்கூடிய ஆளாக இருக்கிறதுனால உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எதனாச்சும் முக்கியமான ஒரு விஷயங்கள் விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னா தாராளமா செய்து சீர்திருத்தப்படுத்தி நல்லதமான வலிமைகளை கொண்டுட்டு போய் குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கு முக்கியமான காரணமா இருப்பீங்க. நீங்க எப்பயுமே தற்பெருமையை எதிர்பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி அந்த தற்பெருமையை எதிர்பார்க்காமயே எல்லா விஷயத்தையும் செய்ய அடுத்தடுத்தது மாற்றங்கள் போயிட்டே இருக்கும். இந்த நேர காலங்களுக்கு தகுந்த மாதிரி கண்ணாய பலன்களோட அதாவது நேர காலங்கள் மாதங்கள் ரீதியாக எந்தெந்த மாதத்துல எது செய்யலாம் அப்படிங்கிறது ப்ரீ பிளான் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல நீங்க செய்தீங்கன்னா இந்த வருட காலகட்டமும் எந்த விதமான பிரச்சனையும் மூலம் சீர்திருத்தமா அமைச்சு கொடுக்கறது அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருடமும் உங்களுக்கு நல்ல வருடமா அமைய என்னோட பரிபூர்ண வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.